ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் வெரைட்டியாக சட்னி செஞ்சாலும் இட்லி பொடினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை கூடலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி பொடி செய்கிறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு இப்போ நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். தோல் நீக்கின உளுந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ஆயிலோட ஸ்மெல் வரும் கொஞ்ச நாள்லேயே, சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்போ நம்மளுக்கு. இப்போ இது வந்து நல்ல கலர் மாறி வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுபடுற நேரம் வந்து வேறையா இருக்கும். அதனால தீஞ்சு போயிடும். பாருங்க, இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். எதுவுமே வந்து கலர் ரொம்ப மாறி தீஞ்சிடக்கூடாது. பார்த்துட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் வந்து எடுத்துடலாங்க இப்போ. அடுத்ததா அதே கடாயில கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, மிளகு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துட்டேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இதையும் வந்து வறுத்துக்க போறேன். மிளகாய் வந்து கலர் மாறக்கூடாதுங்க. கையால உடைச்சு பார்த்தீங்கன்னா உடையிற அளவுக்கு இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதெல்லாம். இப்போ வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வேற பிளேட்ல மாத்திட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததா வந்து உப்புமே லைட்டா வந்து நான் ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு லைட்டா அந்த சூட்லயே வந்து வறுத்தீங்கன்னா போதும். ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமா இட்லி பொடி வந்து வேஸ்ட் ஆயிடும் நம்மளுக்கு. இதையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து வேற பாத்திரத்துல மாத்திடலாம். பாருங்க, எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது நம்ம பொடி பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ வந்து இது எல்லாமே ஆறிடுச்சுங்க. பொடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நல்லா வந்து ட்ரையா இருக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் இதில சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கூடவே வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிடலாங்க. ரொம்ப வந்து ஃபைன் பவுடரா அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொர கொரப்பா இருக்க மாரி அரைக்கணும். அப்போ தான் வந்து இட்லி பொடி டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க, அரைச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து கொர கொரப்பா இருக்க மாரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நானு. நம்மளோட இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இப்போ இத வந்து ஒரு டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல எதுவும் ஸ்டோர் பண்ண தேவையில்ல. வெளியிலே வச்சீங்கன்னாவே போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை கூடலாம் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மாரி ஒரு டைட்டான பாக்ஸ்ல போட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டு வச்சுடுறேன். நம்மளுடைய சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சுலபமா. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.